கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, but be not drunk with wine wherein is excess, but be filled with the Spirit. ஆவியினாலே நிறைந்து என்ற ஒரு வார்த்தை வருது. The filling of the Holy Spirit. பசுத்த ஆவியான நிறைவு. எங்குமே வேதத்துல பசுத்த ஆவியின் நிறைவுக்காக நீங்கள் ஜெபிங்கள் என்று சொல்லி எந்த இடத்துலயுமே வேதத்துல நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த ஒரு வசனம் சொல்லுது, பசுத்த ஆவியினாலே நிறைந்து, மதுபான வெறி கொள்ளாமல் பசுத்த ஆவியினால் நிறைந்து. பரிசுத்த ஆவி நிறைவுனா என்ன, அதுதான் நீங்க தியானிக்க போறோம். ஏற்கனவே நான் பழைய வீடியோல இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பேன், ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லி. இன்னைக்கு தமிழ்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 5:18. இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, ஆவியினால் நிறைந்து என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையில பிளெருஸ்தே என்கிற வார்த்தை, பிளெருஸ்தே. இங்கிலீஷ்ல ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட்னு இருக்கு. கிரேக்க வார்த்தை பிளெருஸ்தே. பிளெருஸ்தேன்னு சொன்னால் டு பி இன் கண்ட்ரோல். ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும்படியாக. ஆவியில் நிறைந்து என்று சொன்னால் ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். கண்ட்ரோல், பசுதாவின் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், அதான் அர்த்தம். ஆவியிலே நிறைந்து என்று சொன்னால் the Holy Spirit should control you. ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை எல்லாவற்றையும் ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். சரி, ஆவியானவர் எப்படி நம்மை ஆளுகை செய்வார்? அவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு கண்ட்ரோல், நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்னென்ன காரியங்களை செய்யணும்? வேதத்துல சில கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை நம்ம கடைபிடிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார். நம்முடைய எல்லாவற்றையும், நம்முடைய சிந்தனை, செயல், பேச்சு, நம்முடைய எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாரு? ஆளுகை செய்வார். அப்போ ஆவியானவர்களுடைய ஆளுகைக்குள்ள நாம் இருக்கிறோமா? அதான் முதல்ல நம்ம கேட்கணும். இல்ல நாமளே நம்முடைய சுயம் நம்மை ஆளுகை செய்கிறதா? நம்முடைய பணம் நம்மை ஆளுகை செய்கிறதா? நம்முடைய சிந்தை, இல்ல நம்முடைய சரீரம், நான் என்று சொல்லுவோம்ல, நம்முடைய மாம்சம், அது நம்ம ஆளுகை செய்கிறதா? இல்ல ஆவியானவர் நம்மள ஆளுகை செய்கிறாரா? அப்ப ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் சில காரியங்களை நான் கடைபிடிக்க வேண்டும். அது முன்பதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். இந்த பசுதாவை நிறைந்து என்று சொல்லும் பொழுது இது ஒரு நாள் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. இட் இஸ் a repeated event. அந்த கிரேக்க வார்த்தை சொன்னால பிளெருஸ்தே, அது present continuous tense. அப்படின்னா தொடர்ந்து நடக்கிற ஒரு சம்பவம். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஆவியானவருடைய நிறைவை பெற்று ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆளுகை செய்து நம்மளை நடத்த வேண்டும். இட் இஸ் நாட் அண்ட் ஒன் டைம் ஈவெண்ட். அபிஷேகம், அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஒரு நாள் நம்ம அது ஒன் டைம் ஈவெண்ட். ஆண்டவர் நம்ம நிரப்புகிறார், அபிஷேகம் பண்றார் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நம்ம வர வேண்டும். ஸோ இதுதான் பரிசுத்தாவின் நிறைந்து என்று சொன்னால் ஆளுகைக்குள்ளாக, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள வர வேண்டும். சரி, என்னென்ன கட்டளைகள் உண்டு? எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். do not grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள், மீட்பின் நாளுக்கென்று பெற்றுக்கொண்டு ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்லி எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். சரி, ஆவியானவர் எப்படி நம்ம துக்கப்படுத்த முடியும்? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற, என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளனோ, அன்னைக்கு ஆவியானவர் எனக்குள்ள வந்து விடுகிறார். அப்ப எனக்குள்ளதான் இருப்பார். அப்போ நான் பாவம் செய்யும் பொழுது நான் என்ன பண்றேன்? அவரை துக்கப்படுத்துகிறேன். அப்போ பாவம் செய்யாம பரிசுத்தமா இருந்தாதான் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணுவாரு. நான் பாவமும் செய்துட்டு நான் அபிஷேகத்தை நிறையிறேன்னு சொன்னா அது ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை, என் மாம்சத்துல நான் ஏதோ பண்றேன்னு அர்த்தம். ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறான்னு சொன்னா பரிசுத்தமா இருந்தாதான் ஆளுகை செய்வார். நான் பாவம் செய்துட்ட பிறகு அந்த பிரசன்ஸ் நான் இழந்து விடுவேன், அந்த ஆளுகையை நான் இழந்து விடுவேன், அந்த நிறைவை நான் இழந்து விடுவேன். அப்ப முதல்ல ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர் துக்கப்படுவார். புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல பாவம் செய்யும் பொழுது அந்த நபரை விட்டு அவர் விலகி போகிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம கூட தான் இருப்பார், நம்ம விட்டு விலக மாட்டார். ஏன்னா இயேசுக்கள் சொல்றாரு, உங்களோடு கூட இருக்கும்படியான ஒரு தேற்றரவானை உங்களை அனுப்புவேன், and he will be with you forever அப்படின்றது. உங்களோடு கூட இருப்பார், நிரந்தரமா உங்க கூட இருப்பார்.
ஆனா ஒரு விசுவாசி தவறு செய்யும்போது என்ன நடக்குதுன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். He will be grieved. அப்ப ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. நம் பாவம் செய்யும்போது அதை துக்கப்படுத்துகிறோம். துக்கப்படும் பொழுது அந்த நிறைவை நாம இழந்து விடுகிறோம். அந்த முதல் கண்டிஷன், ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. Do not grieve the Holy Spirit. இரண்டாவது 1 தெசலோனிக்கேயர் 5:19 வாசிக்கிறோம். ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள் ஒரு வசனம் இருக்கு. Do not quench the Holy Spirit. ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். Do not quench. quenchனா என்னன்னா put off. quench the thirst அப்படின்றோம். தாகத்தை தணிப்பது. இப்போ நெருப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது, அதை தண்ணி ஊத்தும் போது என்ன பண்றோம், அந்த நெருப்பை நம்ம அணைத்து விடுகிறோம். அதுதான் அவிழ்த்து போடுகிறது. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிய விரும்புகிறார். அவர் என்ன பண்ணுவார், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, அவர் இயேசுவை மகிமைப்படுத்த தான் ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். அப்போ நம்ம ஊழியம் செய்யணும், நம்ம சுவிசேஷம் சொல்லணும், நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப சில நேரத்தில் ஆவியானவர் ஏவுவார், அந்த காரியத்தை செய்ய, இந்த சுவிசேஷத்தை அறிவி, இந்த ஊழியத்தை செய்ய, இதை பண்ணுன்னு சொல்லும் பொழுது நம்ம கீழ்ப்படியாம, இல்ல ஆண்டவரே இப்ப நான் பண்ணல, நான் அப்புறமா பண்றேன்னு சொல்லி நாம் சாக்கு போக்கு சொல்லும் பொழுது, நாம் ஊழியம் செய்யாமல் இருக்கும் பொழுது, நாம் கர்த்தரை மையப்படுத்தாமல் இருக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்காமல் இருக்கும் பொழுது, ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை செய்யாமல் இருக்கும் பொழுது நாம் அவரை அவிழ்த்து போடுகிறோம். ஏற்கனவே அந்த இங்கிலீஷ் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஒரு சமயம் கேரளாவில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு இடத்துல சுருக்கமா நான் சொல்லிடுறேன். அங்க நாங்கள் ஒரு வீட்டுல நாங்கள் ப்ரேயருக்கு போனோம். அங்க புதுதாக சில நபர்கள் வந்தாங்க அந்த வீட்டுக்கு. அப்போ ஆவியின் இருதயத்துல பேசினார், அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவின்னு சொல்லி. என் கூட வந்தவங்க ஸ்டாஃப் என்ன பண்ணாரு, டைம் ஆகுது, நம்ம சீக்கிரமா போகணும், அடுத்த வாரம் அவங்க சந்திக்கலாம் அப்படின்னு. அப்போ ஆவியானவர் திருப்பியும் பேசுறாரு, ஒருவேளை அடுத்த வாரம் அவங்க இங்க இல்லைனா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்திருக்கு, கெஸ்ட் மாதிரி வந்திருக்காங்க அவங்க. அப்போ சரி, இது கூட இருக்க சகோதரன் அப்படி சொல்றாருன்னு சொல்லி நான் கடந்து போயிட்டேன். அடுத்த வாரம் அந்த வீட்டுக்கு வரும்போது எங்க வந்தாங்களே அவங்களாம் எங்கன்னா, அவங்க 2 நாள்ல கிளம்பி போயிட்டாங்க அந்த பேர் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஆவியானவரை நான் அவிழ்த்து போட்டு இருக்கிறேன். ஐ quenched. நெருப்பு மாதிரி எரிந்து சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னாரு. நான் என்ன பண்ண, கீழ்ப்படியாம போனதுனால அந்த ஆவியை அவிழ்த்து போட்டேன். ஐ புட் ஆஃப் அந்த quench. ஐ quench the Holy Spirit. அதுதான். அப்ப ஆண்டவர் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவர், நீங்க சொன்னீங்க, ஆனா அந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டேன். அதுதான் quench. அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து சில காரணம் செய்ய சொல்லுவார், இதை பண்ணுன்னு சொல்லுவாரு. சுவிசேஷத்தின் நிமித்தமாக அதை செய்யாமல் போகும்பொழுது நம்ம என்ன பண்றோம், அவருடைய அந்த காரியத்தை நம்ம quench பண்றோம், அவிழ்த்து போட்டு விடுகிறோம். we put off the spirit. அப்படி நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நாம் ஆவியானுடைய ஆளுகையை நாம இழந்து விடுகிறோம். we lose the control or the filling of the Holy Spirit. மூன்றாவதாக கலாத்தியர் 5:16 ஆவியின்படி நடவுங்கள், walk by the spirit. எப்படி ஆவியின்படி நடப்பது, நான் மாம்சத்தின்படி நடக்கிறோமா ஆவியின்படி நடக்கிறோம்? மாம்சத்தின்படினா நான் ஒரு காரியம் யோசிச்சுட்டேன், இதை செய்து முடிப்பேன், இந்த காரியம் பிளான், எனக்கு ஒரு திட்டம் இருக்குது, நான் இதை செய்து முடிப்பேன். அந்த திட்டம் கர்த்தரிடத்துல வந்த திட்டமா இல்ல அது என்னுடைய சுயமா என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்பதில்லை. நான் சுயம் ஒரு காரியத்தை யோசிக்கிற உடனே செய்து முடிக்கணும். அப்படி நான் செய்யும் போது என்ன பண்றேன்னா, நான் மாம்சத்துல நான் நடக்கிறேன், என் சுயத்துல நான் நடக்கிறேன். அதுதான் சுயமாய் மாம்சத்தில் நடப்பது. ஆவியில் நடப்பது என்னன்னா, ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இதை செய்யலாமா வேண்டாமா, நீங்க சொல்லுங்க, உங்களோட ஆலோசனை என்னன்னு சொல்லுங்க சொல்லி கேட்டு ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நாம் ஆவியின்படி நடக்கிறோம். டு கண்டக்ட் ஒன்ஸ் லைஃப் அண்டர் த ஸ்பியர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாய் அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்துவதுதான் ஆவியின்படி நடப்பது. அப்ப அப்படி நம்ம ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள அவர் என்ன சொல்றோம் அதை நம்ம செய்யும் பொழுதுதான் ஆவியின் நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பாவம் செய்வேன், நான் ஆவியானவர் சொல்றதை கேட்க மாட்டேன், இந்த சுயத்தின்படி நடப்பேன், எல்லாம் பண்ணுவேன், நான் அபிஷேகத்தை நிறைந்து நான் செபிப்பேன்னு சொன்னா அது ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை. நான் என் மாம்சத்துல ஏதோ நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கேன்னு அர்த்தம். ஆவியானோட நிறைவு என்று சொன்னாலே மறுபடியும் சொல்றேன், ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வது, நம்ம கண்ட்ரோல் பண்ணுவது, அதுதான் ஆவியின் நிறைவு. அது எப்போ நான் பெற்றுக்கொள்வேன், நான் ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது, ஆவி அவிழ்த்து போடக்கூடாது, ஆவியின்படி நடக்கும் பொழுது ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நான் வருகிறேன். ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவின் ஆளுகை செய்வார். என் சிந்தனை, என் செயல், என் பேச்சு, என்னுடைய பிசினஸ், என்னுடைய ஊழியம், என்னுடைய படிப்பு, என்னுடைய ஊழியம் எல்லாவற்றையும்
ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? கண்ட்ரோல் பண்ணி ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள வந்துடுறார். அதுதான் நிறைவு. இவர் ஆவியில் நிறைந்திருக்கிறார்னு சொன்னா நல்ல அந்நிய பாஷை பேசுறாரு அது கிடையாது. அந்நிய பாஷை எல்லாம் அது ரெண்டாவது தான், செகண்டரி தான். இவர் நல்லா துதிக்கிறார், நல்லா ஜெபிக்கிறார், அதனால இவர் ஆவியில் நிறைந்திருக்கிறார் நம்ம அநேக நேரத்தில் சொல்றோம். ஆனா அது கிடையாது, அதெல்லாம் வந்து செகண்டரி தான். முதல்ல இவர் ஆவியில நிரம்பி இருக்கிறேன், பரிசுத்த ஆவியான நிறைவை நான் பெற்றிருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் ஆளுகை செய்கிறார், ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி ஆவியானவர் பேசுகிறதா நான் பேசுறேன், என் பார்வை ஆவியானவர் கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது, என் சிந்தனை அவர் கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது, என்னுடைய பேச்சு அவர் கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது, என்னுடைய எல்லாம் அவர் ஆளுகை செய்கிறார், அவருடைய ஆளுகைக்குள்ளே நான் இருக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் தான் என் ஆளுகை செய்கிறார், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி என்றால் அதான் வந்து ஆவியின் நிறைவு. அப்ப அந்த ஆவி நிறைவை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேகம் வந்து அது ஒன் டைம் ஈவெண்ட். நம்ம அதை காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஆவியின் நிறைவு. ஸோ இந்த காரியங்கள் நம்ம செய்யும் போது ஆவியான நம்மளை ஆளுகை செய்வார். நம்ம ஆளுகை செய்யும் போது அதனுடைய விளைவு நிறைய காரியங்கள். நான் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிப்பேன், நான் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பேன், நான் ஜெபிக்க வேதம் வாசிக்க, இன்னும் வந்து நான் அபிஷேகத்தை நிறைய காரியம் செய்வேன். அதெல்லாம் வந்து த ரிசல்ட்ஸ் ஆஃப் பீயிங் ஃபில்டு. இன்னைக்கு நான் பார்த்தது என்னன்னா, எப்படி நம்ம ஆவி அதை பெற்றுக்கொள்வது, எப்படி நான் ஆவியானவருடைய கண்ட்ரோல்குள்ள வருவேன்னு சொன்னா இந்த காரியங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் வந்து ஆவியின் நிறைவு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.